யார் யாருக்குச் சொல்லத் தகுதியானவர்கள்? யார் யாருக்கு எதைச் சொல்லத் தகுதியானவர்கள்? தகுதி என்பதை மிகுதியாக கொண்டவர்கள் யார்? தகுதி என்பதை அறவே பெறாதவன் யார்? பணம் என்பது தகுதியான பின்பு தகுதி என்பது கூட தகுதி இல்லாமல் போனது உனக்கு தெரியுமா? பிழைக்க தெரியாதவனாக பெயர் எடுத்த பலரே இங்கு பெரும் தகுதி படைத்தவர்கள். அது உனக்கு புரியுமா? சத்தியமும் நேர்மையும் பிறரிடம் எதிர்பார்க்கும் நாம் நம்மிடம் இருந்து தர மற்றவரிடம் இருந்து பெற காத்திருப்பதில்லை. அவசர கதியில் வாழ்க்கையை செலுத்தி அற்ப சுகங்களில் சந்தர்ப்பத்தை நிறுத்தி தவறுகள் செய்ய பழகிவிட்டோம். பெயருக்கு கடவுளை கும்பிட்டோம். தண்டனை தா என எதிர்க்கு வேண்டுதல் வைத்தோம். அதில் நம் செயல் தவறுகளை எப்படி வசதியாக வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொண்டோம். நீ உணராத உன் தவறுகள் காலத்தால் மறைக்கப்படலாம், கடவுளுக்கு மறைக்க முடியாது. நீதி பெற தகுதி வேண்டும். நீதி மறந்த பிறப்பாக நீ இஷ்டத்திற்கு ஆடிவிட்டு கடவுளை கடிந்து கொள்வது கூட ஒருவித பாவம்தான். நீயே உன் செயல்களுக்கான பொறுப்பாளி. அதை மறந்து மண்ணுக்குள் பயணம் செய்யும் நீ பெருச்சாலி. பரிகாரம் என்று ஆலயம் தேடாதே. நீ உன் தவறு உணராதவரை எந்த தெய்வமும் பரிகாரத்தை ஏற்காது.